திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 19வது வார்டு முருகானந்தபுரம் பகுதியில் 20 லட்சம் ரூபாய் செலவில் 40 மீட்டர் தூரம் கான்கிரீட் கால்வாய் அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்த நிலையில் நேற்று பெய்த மழையின் காரணமாக சாக்கடை கால்வாய் இருந்த இடம் தெரியாமல் இடிந்து விழுந்துள்ளது. இதனை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 19வது வார்டு முருகானந்தபுரம் பகுதியில் மாநகராட்சி சார்பில் 20 லட்சம் ரூபாய் செலவில் 40 மீட்டர் தொலைவிற்கு புதிய சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. நேற்று பெய்த மழையின் காரணமாக சாக்கடை கால்வாயானது அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் தற்போது சாக்கடை கால்வாயை சரி செய்ய வலியுறுத்தி தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து பொதுமக்களிடம் கேட்போம். இது 3 நாள் ஆச்சுங்கண்ணா. இந்த டிச்சு கட்ட ஆரம்பிச்சு இந்த அடிச்சு நேற்று மழை பெஞ்சதுல பாத்தீங்கன்னாக்கா மரம் செய்தல்னு சொல்லுவாங்க, டிச்சே கரைஞ்சு போயிருக்குது. அதனால அந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா மண் மட்டும்தான் இருக்கு, கம்பி இல்ல, சிமெண்ட் கிடையாது, எதுவும் இல்லாம வெறும் மண்ணை மட்டும் போட்டு கொட்டிட்டு போயிருக்காங்க. கேட்டா இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்றாங்கண்ணா. இதுக்கு இந்த வந்து நாங்க திருப்பி கோரிக்கை கேட்டிருக்கிறோம், ஒரு 2 நாள்ல பண்றேன்றாங்க. ஆனா நேற்று நைட்டு நான் இது பண்ணது இப்ப வரைக்கும் ஜேஇ வரல, ஏயும் வரல. கேட்டா இது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் வரைக்கும் வரல. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து பொதுமக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறேங்கண்ணா. ஓரிரு நாட்களில் சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணியை சரி செய்யாவிட்டால் இப்பகுதி பொதுமக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூர்.